வணக்கம் நண்பர்களே, இது கீவெஸ் சீரீஸின் 3வது எபிசோட். இந்த எபிசோடில் நாம் எவர்கிளேட் என்ற சதுப்பு நில காடுகளை பற்றி காணப்போகிறோம். அதற்கு முன் இங்குள்ள ஒரு உழவர் சந்தை உங்களின் பார்வைக்காக. மயாமியிலிருந்து நம்மை ஒரு வாகனத்தில் எவர்கிளேட் சதுப்பு நில காடுகளுக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு நாம் ஏர்போட் என்னும் படகின் வழியாக சதுப்பு நில காடுகளையும் அங்குள்ள உயிரினங்களையும் கண்டுகளிக்கப் போகிறோம். நகரத்தின் சந்தடியில் இருந்து விலகி உலகின் மிக முக்கியமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றான எவர்கிளேட்ஸ் சதுப்பு நிலங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வழியில் நகரத்தின் வீதிகளையும் நமக்கு இந்த காணொளி காட்டுகிறது. நேற்று நாம் பார்த்த அந்த பாலம்தான் இது. இது மியாமியின் டவுன்டவுன் பகுதிகளை நமக்கு கண்முன்னால் விரித்து காட்டுகிறது. நேற்று நாம் பார்த்த ஃப்ராஸ்ட் மியூசியம் இதன் அருகில் தான் இருக்கிறது. புதிதாக நகரை அலங்கரிக்கும் வளைவுகளை இந்த நகரம் கட்டிக்கொண்டிருக்கிறது. ஒன்று அல்லது 2 வருடங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அழகு சின்னமாக இந்த இடத்தில் காட்சியளிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நாம் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான எவர்கிளேட் சதுப்பு நிலங்களுக்கு வந்திருக்கிறோம். இது வெறும் காடு அல்ல, இது ஒரு புல்வெளி ஆறு. அமெரிக்காவிலேயே எங்கும் காண முடியாத ஒரு தனித்துவமான சூழல். இதோ நம்முடைய ஏர்போட் தயாராகிவிட்டது. அதில் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படகின் பின்புறம் இருக்கும் பிரம்மாண்டமான விசிறியை பாருங்கள். இது தண்ணீருக்கு அடியில் சுழலாமல் காற்றில் சுழன்று படகை நகர்த்துகிறது. ஏன் தெரியுமா? இந்த புல்வெளிகளுக்கு அடியில் இருக்கும் தாவரங்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான். நாமும் நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி ஓடும்போது மற்றவர்களுக்கு அல்லது இயற்கைக்கு
பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நமக்கு வேண்டும். இதோ அங்கே பாருங்கள், அந்த புற்களுக்கு இடையே ஒரு அசைவு. ஆமாம், அது ஒரு அலிகேட்டர். அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அமைதியாக சிலையாக அது நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் இங்கிருந்து பார்க்க முடிகிறதா? படகு இவ்வளவு வேகத்தில் போனால் எப்படி பார்ப்போம்? இந்த முதலைகள் நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பண்பு பொறுமை, பேஷன்ஸ். சரியான வாய்ப்பு வரும் வரை அவை பல மணி நேரம் அசையாமல் காத்திருக்கும். வாழ்க்கையில் பதற்றப்படாமல் சரியான நேரத்திற்காக திட்டமிட்டு காத்திருந்தால் வெற்றியை நாம் எளிதில் வசப்படுத்தலாம். சதுப்பு நிலத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ஆறு. பலரும் இதை தேங்கி நிற்கும் குட்டை என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் இது மணிக்கு சில அங்குலம் வேகத்தில் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆறு. இங்கே முதலைகள் மட்டுமல்ல, பல வகை அரிய பறவைகள், ஆமைகள் மற்றும் புளோரிடா சிறுத்தைகள், புளோரிடா பேந்தர்ஸ் கூட வாழ்கின்றன. மயாமி போன்ற நகரங்களை சூறாவளியிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை அரணாக இந்த எவர்லேட்ஸ் காடுகள் விளங்குகின்றன. இந்த அடர்ந்த காடுகள், அதனுள் நாம் வரும்போது மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பது புரிகிறது. இங்கே இயற்கையின் விதிகள் மட்டும் செல்லுபடியாகும். இந்த காடு எத்தனையோ புயல்களையும் வறட்சியையும் கடந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. அதே போலத்தான் நம் மனமும் எத்தனையோ சவால்கள் வந்தாலும் நம்முள் ஒரு இயற்கையான வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை தேடி கண்டடைந்தால் எந்த சூழ்நிலையிலுமே நாம் பிழைத்து செழிக்க முடியும். அது அங்கே ஒரு தெரிகிறது, ஒரு அலிகேட்டர், அதாவது முதலையின் இன்னொரு வகை. அதைத்தான் நமது கேப்டன் நமக்கு இப்பொழுது காண்பித்தார். தொடர்ந்து நமது படகு பயணத்தை தொடர அவர் படகை சரிது தள்ளி விசிறியை இயக்குகிறார். இங்கே அவர் அலிகேட்டர்களின் பண்பை பற்றி நமக்கு விரிவாக கூறுகிறார். அலிகேட்டரின் மீது இருக்கும் முற்கள் போன்ற அமைப்பானது அலிகேட்டர் இந்த சூரிய ஒளியை உள்வாங்கி தன்னுடைய இரத்தத்தை வெப்பப்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக்கிறது. அதோ அந்த விசிறி இயங்க தொடங்குகிறது. அங்கே ஒரு அலிகேட்டர் நீந்தி கொண்டு செல்வதை உங்களால் காண முடிகிறதா? நாம் இந்த விசைப்படகில் நமது பயணத்தை தொடர இருக்கிறோம். அலிகேட்டர் அந்த இடத்திலிருந்து நகரும் வரை நம்முடன் வந்தவர்களும் நாமும் அதை ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். இது புளோரிடா வரும் சுற்றுப்பயணிகள் மிகவும் விரும்பி பார்க்கும் ஒரு இடமாக இருக்கிறது. நாங்கள் வந்திருப்பது டிசம்பர் மாதம். இருப்பினும் புளோரிடா நமக்கு ஒரு வெதுவெதுப்பான வெப்பநிலையே கொடுக்கிறது. அதனால்தான் என்னவோ குளிர் பிரதேசங்களான அமெரிக்காவின் மேற்பகுதியில் இருப்பவர்கள் தென்கோடியான புளோரிடாவை விரும்பி வந்து தங்களது நேரத்தை இங்கு கழிக்கிறார்கள். படகு புறப்பட்டு விட்டது.
பயணம் முடிந்து இப்பொழுது வெளியே வரும்போது இங்கு ஒரு சிறிய காட்சிப்படுத்தப்பட்ட முதலைகள் மற்றும் இதர விலங்குகளை வைத்திருக்கிறார்கள். இது சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு இந்த உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இங்கு நீங்கள் பார்ப்பது குட்டி அலிகேட்டர்கள். இதனால் ஒரு பாம்பை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த சதுப்பு நில காடுகளில் உள்ள மற்ற உயிரினங்களை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காட்சிப்படுத்தலில் முக்கியமான ஒன்று, இந்த அலிகேட்டர்களை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் இந்த பாதுகாப்பு அமைப்பிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீரினுள்ள ஒரு பெரிய அலிகேட்டர் இருக்கிறது. அதோ அங்கு இன்னொரு அலிகேட்டரும் நம் கண்களுக்கு தெரிகிறது. அதைத் தொடர்ந்து நாம் இந்த காட்சியகத்தில் மற்ற உயிரினங்களை பார்வையிட்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இங்கு சிறுவர்களுக்கு குட்டி அலிகேட்டர்களை குறிப்பாக தொட்டு பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அது அவர்களின் நம்பிக்கையை மேலும் வலுவாக்கும் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் கீ வெஸ்ட் சீரீஸின் 3வது பகுதி முடிகிறது. இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. மேலும் நமது சேனலை உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து உங்கள் நண்பர்களையும் இதுபோன்ற நல்ல காணொளிகளை கண்டு ரசிக்க நீங்கள் அவர்களுக்கு உதவிடுங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த கீ வெஸ்ட் சீரீஸ் பகுதி 4 சந்திப்போம். நன்றி நண்பர்களே.